ஃபியூச்சர்ஸ் சார்ட் வந்து நம்ம ஆப்ஷன் அண்ட் ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங்க்கு யூஸ் பண்ணுமா அப்படின்ட்டு ஒரு சிலருக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். ஏன் அந்த டவுட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்பாட் வந்து சம்டைம்ஸ் வந்து ஒரு மாதிரி கேப் அப் கொடுக்கும். பட் ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு கேப் அப்பே இருக்காது. ஸோ இந்த மாதிரி நெறைய டேட்டா மிஸ்மேட்ச் வந்து ஸ்பாட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த கேண்டிலுக்கும், ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல ஃபார்ம் ஆகக்கூடிய இந்த கேண்டிலுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, நெறையாவே டிஃபரன்ஸ் இருக்கும். ஏன் இந்த மாதிரியான டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலே வால்யூம்ஸ் எல்லாமே எங்க இருக்கும்? எந்த இதில ட்ரேட் நடக்கும் அப்படின்னு பார்த்தா, நம்மளுக்கு ஃபியூச்சர்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து ட்ரேட் நடக்கும். ஸ்பாட் வந்து ஜஸ்ட் ஃபார் ரெஃபரன்ஸ் தான். அப்போ ஸ்பாட் சார்ட் பார்க்குறது தப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தப்பு கிடையாது. இத நம்ம வந்து 2 டைப்பா கிளாசிஃபை பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர் ஓகேவா? ஒண்ணு ஆப்ஷன்ஸ் ட்ரேடர், இன்னொன்னு வந்து ஃபியூச்சர்ஸ் ட்ரேடர். இப்போ நீங்க வந்து ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நீங்க ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, நீங்க நிஃப்டியோடைய ஸ்பாட் சார்ட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் சார்ட் 2யும் சேர்த்து பார்க்கணும். இதுவே நீங்க வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில என்ன பண்ணணும் அப்படின்னா, நிஃப்டியோடைய ஸ்பாட் சார்ட் வாட்ச் பண்ணணும். அடுத்து ஆப்ஷன்ஸ்ல நீங்க சூஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரைக் பிரைஸ், கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் இந்த 2யும் நீங்க வந்து வாட்ச் பண்ணணும். ஸோ நீங்க ஆப்ஷன்ஸ்ல ட்ரேட் பண்றீங்க அப்படின்னா, ஃபியூச்சர்ஸ் சார்ட் வந்து மோஸ்ட்லி நீங்க வந்து கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டாம். இதுக்கு இப்படி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அப்படி கிடையாது. இது என்னுடைய பெர்சனல் சஜஷன். இத நீங்க வந்து அக்செப்ட் பண்ணலாம்லயும் போகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா மார்க்கெட்ட பார்க்குறது பிடிக்கும். ஸோ நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நான் சொல்றேன். எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்குது. ஸோ நான் இந்த மாரி தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். நான் வந்து ஃபியூச்சர்ஸ்ல ட்ரேட் பண்றதா இருந்தா, ஸ்பாட் அண்ட் ஃபியூச்சர்ஸ் மட்டுமே போதும். இதுவே நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடரா இருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில, நான் எப்படி ட்ரேட் பண்ணுவேன் அப்படின்னா, நிஃப்டியோடைய ஸ்பாட் சார்ட், பேங்க் நிஃப்டியோடைய ஸ்பாட் சார்ட், அடுத்தது ஆப்ஷன்ஸ்ல உள்ள கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷனோடைய ஸ்ட்ரைக் பிரைஸ் உடைய சார்ட்ட வந்து நான் வந்து செலக்ட் பண்ணி வாட்ச் பண்ணுவேன். இப்படி தான் நான் வந்து சார்ட்ஸ் வந்து நான் வந்து வாட்ச் பண்ணுவேன். ஓகே. அடுத்தது கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு நெறைய பேர் வந்து டீட்டெயில்ஸ் கேட்டிருந்தீங்க. பட் ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்பிக்கை இல்லாம ட்ரஸ்ட் இஷ்யூஸ்னால பார்த்தீங்க அப்படின்னா, கோர்ஸ் ஃபீஸ் அதிகமா இருக்கு. இப்படிலாம் நெறைய ரீசன்ஸ் வந்து சொல்லிட்டு நீங்க ஜாயின் பண்ணல. ஸோ, அதனால இப்ப நான் வந்து ஒரு ஆஃபர் வந்து குடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி கோர்ஸ் டியூரேஷன் வந்து 60 டேஸ்ல இருந்து 90 டேஸ் வரைக்கும் நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ, இப்போ நெறைய பேர் வந்து நம்பி ஜாயின் பண்ணலாமா? எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நெறைய நான் வந்து 10, 11 அந்த மாதிரி நெறைய கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எங்கேயுமே நான் வந்து ஒழுங்கா கத்துக்கல. மறுபடியும் காசு குடுத்து ஏமாறுற மாதிரி இருக்கு. அந்த மாரி நெறைய பேர் வந்து சொல்றாங்க. ஸோ, அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, 14 டேஸ் ஃபர்ஸ்ட்டு 14 டேஸ் மட்டும் நீங்க வந்து பாதி அமௌண்ட் பே பண்ணி நீங்க கிளாஸஸ் ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, நீங்க இந்த ரிமைனிங் 90 டேஸ் நீங்க வந்து கன்டின்யூ பண்ணுங்க. ஸோ, நீங்களே யோசிச்சுட்டு டிசைட் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.